உலகத்தில் உள்ள கோடீஸ்வரர்களில் முக்கியமானவர்கள் தேடி வந்து தரிசனம் செய்த ஒரு மகான் யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா அது நீம் கரோலி பாபா தான். வாழ்க்கையில் சாதிக்க நினைத்து தடுமாறியவர்களில் பட்டியலில் இந்த மகானை சந்தித்த பிறகு சாதித்தவர்களில் மிக முக்கியமானவர் ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஃபேஸ்புக் மெட்டா நிறுவனத்தின் நிறுவனர் மார்க் ஜோகர்பர்க், கூகுள் நிறுவனத்தின் இணை நிறுவனர் லாரி பேஜ், ட்விட்டர் எக்ஸ்தல நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஜாக் டோரிசி, நமது இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி, ஹாலிவுட் நடிகை ஜூலியா ராபர்ட்ஸ். ஸோ இவங்க அனைவருமே ஒரு கட்டத்தில் தடுமாறிய சூழலில் அவர்களுக்கு ஒரு அருளாசி வழங்கி வாழ்க்கையில் சாதிக்க உதவியவர்களில் ரொம்ப முக்கியமானவர் இந்த நீம் கரோலி பாபா தான். அப்படிப்பட்ட அதிசயமிக்க பல அற்புதங்களை நிகழ்த்திய நீம் கரோலி பாபாவை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீம் கரோலி பாபாவோட ஆசிரமம் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் நைனிட்டால் மாவட்டத்தில் கைஞ்சிதம் பகுதியில் தான் இந்த நீம் கரோலி பாபா ஆசிரமம் இருக்குதுங்க. இந்த ஆசிரமத்திற்கு நீங்கள் விமானத்தின் மூலமும் வரலாம், ரயிலின் மூலமாகவும் வரலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சென்னையில் இருந்தோ அல்லது பக்கத்தில் பெங்களூரில் இருந்தோ நம்ம பாட்னா நகர் விமான நிலையம் வந்து சேர்ந்த பிறகு அங்கிருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் கைஞ்சிதம் நீம் கரோலி பாபா ஆசிரமமும் இருக்குதுங்க. ரயில் வழியாக வரணும்னா நேரடியாக டெல்லி வந்துட்டு டெல்லியிலேருந்து காத்கோடகம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம கைஞ்சிதம் வந்து விடலாம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. டெல்லியிலேருந்து டைரெக்டாக கார் மூலிமாவும் வந்துடலாம். ஒரு 6 to 7 மணி நேரம் காரில் வர மாதிரி இருக்கும். ஸோ சூழலை பொறுத்து நம்ம தாராளமாக நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம டெல்லியிலேருந்து அப்படியே நம்ம மணாலி, அங்கேருந்து ஹரித்வார், அதற்கு அடுத்தது நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து நைனிட்டால் தாண்டி கைஞ்சிதமுக்கு போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் ஒரு விசேஷமான ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோயிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நீம் கரோலி பாபா ஆசிரமத்திற்கு போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் நாங்கள் வந்திருக்கிறது ஜூன் மாதம். ஸோ ஜூன் மாதத்தில் தான் நீம் கரோலி பாபா ஆசிரமத்தில் வந்து திருவிழாவே நடக்கும். அந்த திருவிழா காலங்களில் போனதுனால நிறையா டிராஃபிக் அங்கே அதிகமாகவே இருந்தது. அந்த கோவிலை சுற்றி ஏகப்பட்ட இடங்களில் பார்க்கிங் வசதி பெருசாக இல்லை. ஏன்னா மலைப்பகுதிங்கிறதுனால இல்லை. அதனால் இன்னொரு மலை முழுக்க பார்க்கிங் வசதி ஏற்படுத்திட்டாங்க. ஸோ லைனாக வண்டி நிற்க வச்சுட்டு நாங்கள் வேறு ஒரு வாகனத்தில் அங்கே இருக்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் ஏறி வந்துட்டோங்க. ஸோ ஏறி வந்தாலுமே அங்கே மலை ஃபுல்லாகவே டிராஃபிக் தான். ஏன்னா இந்த வழியில் தான் பல ஊர்களுக்கும் போகக்கூடிய வாகனங்களும் போகும். ஸ்பெஷலி நீம் கரோலி பாபா தரிசனம் பண்ணுறவங்களாம் அங்கேயே செக் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் வண்டியை நீங்கள் இங்கே பார்க்கிங்கில் போட்டுருங்க. நீம் கரோலி பாபா ஆசிரமத்தை தாண்டி போகக்கூடிய கார் வாகனங்கள் மட்டும் இந்த பாதையில் அனுமதிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம டிரைவர் ஒரு ட்விஸ்ட் ஏற்படுத்திட்டார். அது பிறகு நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் தூரம் பஸ்ஸிலே வந்தோம். வந்ததில் அங்கேருந்து தூரத்தில் இருந்து பார்த்தோம்னா நீம் கரோலி பாபா ஆசிரமும் தெரிஞ்சது. ஆனால் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் தூரத்தில் இறங்கி அப்படி பொறுமையாக நடந்தே கூட போயிடலாமாட்டிருக்கு. நம்ம வாங்க நடந்து போயிடலான்னு நடந்து வந்தோம். அங்கே கைஞ்சின்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்கும். அந்த ஷார்ட்கட்டில் இறங்கி போனோம்னா 2 சுற்று டிராஃபிக்கை தவிர்த்துட்டு சீக்கிரமாக அந்த ஆலயத்துக்கு நம்ம நடந்து போயிடலாம். சும்மா கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்படியே நடந்து போயிட்டு நாம் நீம் கரோலி பாபாவோட ஆசிரமத்தில் மகானின் தரிசனம் கிடைச்சது. ஒரு கணம் வந்து அந்த இடத்துல மகானோட தரிசனம் கிடைக்கிறப்ப
எங்களையே நாங்கள் மறந்த ஒரு நிலையில் தான் இருந்தோம். ஏன்னா அப்படி ஒரு நிசப்தம், ஒரு அமைதி. எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் எல்லாரும் லைனில் நின்று தான் போய் ஆகணும். ஸ்பெஷல் தரிசனம்னு ஒன்று இங்கே கிடையவே கிடையாது. உலக பணக்காரர்களே வரிசையில் நின்று தான் பார்த்ததாக எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடம்தான் இந்த நிம் கரோலி பாபா ஆசிரமம். மகானின் தரிசனம் பெற்ற எங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் நிம் கரோலி பாபா ஆசீர்வதிக்கட்டும். அவரோட அருளாசி பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். தொடர்ந்து நமது சேனலோட தொடர்புலேயே இருங்க. உங்களுக்கு நிம் கரோலி பாபாவோட வாழ்க்கை வரலாறு, அவர் கட்டிய ஆஞ்சநேயர் கோவிலோட தன்மைகள் என்ன, ஆஞ்சநேயருக்கும் நிம் கரோலி பாபாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முழு வரலாறோடு இன்னொரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.